ராகவும் மதுவும் ஒன்றா வரதை பார்த்துட்டு வந்து அபியை வந்து அப்படியே நிற்கிறாங்க. உடனே ராகவ் சொல்கிறாரு, மது வந்து பாவம் எதிரோ மாட்டிக்கிட்டா சொல்லிட்டு போனேன், அங்கே பார்த்தா பிரச்சனை எதுவும் இல்லை, நீங்கள் மதுவை பற்றி ரொம்ப பயந்துருப்பீங்க, அதனால போயிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அதே ரூட்டில் தான் வந்தேன், ஆனால் என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணலைல்ல, நான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்ல வரல, ஆனால் அப்படி உங்களுக்கு தோணலை பார்த்தீங்களா, இப்போ தான் புரியுதில்ல உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் மது ஒன்றும் மறக்கலை, மதுவை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் ஏன் எல்லோரும் முன்னாடி வந்து மதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் நடந்துக்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. ஏன் அபி இப்படி என்னை போட்டு வறுத்து எடுக்கிற, ஏன் அபி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல, நான் சாதாரணமாக தான் போய் கூப்பிட போனேன், அதுவும் சித்தி சொன்னாங்க அதனால தான் போனேன், நீ என்ன தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்றாரு. எனக்கு புரியுதுங்க, நல்லா அபி புரியுது, ஆனால் எல்லாம் முன்னாடி நீங்கள் நடிக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ இந்த அபி ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாரு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகு குழம்புறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அபி வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. சரின்னு சொல்லிட்டு வக்கீலை பார்க்க போகிறாங்க. அங்கே போயிட்டு டைவர்ஸ் பேப்பர் அப்ளை பண்ணிட்டு வாங்கிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்து ராகு கிட்ட அந்த டைவர்ஸ் பேப்பர் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல உங்களுக்கு, நான் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே வந்து இங்கே உங்களுக்கும் வந்து மதுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் போகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போகிறது தான் எனக்கு நல்லது, இல்லைனா எல்லாரும் உங்களையும் மதுவை தப்பாக பேசுவாங்க, எங்கே 2 பேரும் தப்பாக பேச என்ன இருக்குது அப்படின்றாரு. எதுவுமே இல்லையா, நீ தான் இவ்வளோ மோசமாக வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு கூட இப்படி பண்ணியிருக்கியே, உன்னை தப்பாக பேசாமல் என்ன பேசுவாங்க, இதில் வேறு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. சொல்லு அபி, என்ன தப்பாக பேச என்ன இருக்குது, இதில் என்னங்க, இதில் என்ன இருக்கா, என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் தானே மதுவை தானே விரும்புனீங்க, அதனால் உங்களுக்கும் மதுவுக்கும் இடையில நான் தானே வந்தேன், இங்கே பாருங்கள் நீங்களும் மதுவும் விரும்புனீங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணி நினைக்கிறீங்க, அப்படி இருக்க டைமில் இப்போவும் நீங்கள் மதுவை தான் வந்து மனசு ஃபுல்லாக நினச்சிட்ருக்கீங்க, இந்த டைமில் நான் தான் வந்து நடுவில் இந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு எனக்கு தோணுது, உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க, இந்த மாதிரி வந்து கல்யாணம் சம்பிரதாயம் அதெல்லாம் எல்லோரும் சொல்லுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க தானே உங்களுக்கு பயம். இப்போ பாருங்கள், டைவர்ஸ் பேப்பரை நானே வாங்கிட்டு வந்துட்டேன், டைவர்ஸ் பேப்பரில் நீங்கள் சைன் பண்ணிட்டீங்களா, நானும் சைன் பண்ணிட்டேன், நம்ம 2 பேரும் மியூச்சுவலாக பிரிஞ்சிடலாம், இதுக்கப்புறம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்களும் மதுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கில்ட்டினஸ் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்றாங்க. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு ராகவ். அப்படியே அந்த பேப்பரை வந்து கிழிச்சு விசிறு அடிக்கிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், நானும் பார்த்துட்ருக்கேன், நீ பாட்டு மதுன்னு என்னை வச்சு என்னை பேசிகிட்டு இருக்க, மதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இங்கே பாரு இப்போது நான் உன்னோட புருஷன், தெரியுமா தெரியாத உனக்கு, இங்கே பாருங்கள் அது எல்லாம் எனக்கு புரியுதுங்க, ஆனால் மதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க பாருங்கள், அதை மட்டும் என்னால் வந்து ஜீர்ணிக்கவே முடியாது, நீங்களும் மது விரும்பினா அதுக்காக கல்யாணம் ஆகிட்டு கூட நான் வேற ஒரு பொண்ணை எப்படி விரும்புவேன் அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு வந்து, என்னது கல்யாணம் ஆகிடுச்சுன்னா வேற ஒரு பொண்ணை விரும்ப மாட்டிங்களா, இப்போவும் மதுவை தான் நினச்சிட்டு இருக்கீங்க, இல்லடி நான் மதுவை நினைக்கலடி, ஏன்டி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, சத்தியமாக இப்போ நான் உண்மையை உடச்சி சொல்கிறேன் அப்படி, இவ்வளோ நாள் வந்து என் மனசில் இருந்தது எல்லாத்தையும் நான் கொட்ட போகிறேன், நான் உன்னை தாண்டி விரும்புகிறேன், நீ தாண்டி என் உயிர், பொண்ணை தாண்டி நான் லவ் பண்ணுறேன், என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க அபி, ப்ளீஸ் அபி இப்படிலாம் பண்ணாதடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஒன்றுமே புரியல அபிக்கு, அப்படி ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாடி என் மனசு ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருக்க அபி, எப்படி அபி நான் வேறு ஒரு பொண்ணை நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்க முடியும், நீயே சொல்லு, நான் மதுவை விரும்பலை அபி, காலத்தில் நான் மதுவை விரும்பினது உண்மைதான், ஆனால் வந்து அது எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன், என்றைக்கு உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சோ அது எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன், அப்புறம் ஏன் வந்து நான் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணேன், உன்னை விட்டு பிரியணும்னு நினச்சேன்னா என் அக்கா தான் காரணம், ஆனால் அந்த உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்ச உடனே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், நீ மட்டும் தான் எனக்கு வேணும், உன் கூட காலம் ஃபுல்லாக வாழணும்னு நினைக்கிறேன் அபி, ப்ளீஸ் அபி இப்பெலாம் இதுக்கப்புறமா பண்ணாத, நான் அதான் உண்மையை சொல்லிட்டேன்ல ப்ளீஸ் அபி அப்படின்னோடனே அப்படியே அபியும் ஒரு நிமிஷம் தண்ணியே மறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, இல்லை இது நடக்கக்கூடாது, ஏன்னா அபி பாவம் மது, அவங்க பாவம், அவங்க கற்பையே இழந்திருக்காங்க, எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ராகவ் வந்து மது கூட தான் வாழணும், அது எப்படி வேற ஒரு பொண்ணை தொட்டுட்டு என்ன தொட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே தள்ளி விட்டுறாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு.